Taste the Daily. Taste the Daily. அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என RSS-இனுடைய தலைவர் மோகன் பகவத் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். அவருடைய பேச்சை தொடர்ந்து எழுந்திருக்கும் விமர்சனங்கள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் RSS உடைய தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பது அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும், 75 வயது ஆகிவிட்டால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர் பேசியிருப்பது 75 வயதுக்கு பிறகு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் இப்போது நிறுத்த வேண்டும், நீங்கள் வயதாகி விட்டீர்கள், ஒதுங்கி நெல்லுங்கள், மற்றவர்கள் உள்ளே வரட்டும் என்று மோகன் பகவத் பேசியிருப்பது அரசியல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் மோடியை குறிப்பிட்டு மோகன் பகவத் பேசியதாக எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக உத்தவ் தாக்கரே அணியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் மோகன் பகவத் பேச்சை குறிப்பிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் வயதை காரணம் காட்டி ஒதுக்கப்பட்டனர். அத்வானிக்கு கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையே மோடிக்கும் கடைபிடிக்கப்படுமா? மோடி 75 வயதில் ஓய்வு பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என உத்தவ் தாக்கரே அணியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியும் இந்த பேச்சு குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறது. மற்றவருக்கு பாடம் எடுத்து விட்டு அதை நாம் பின்பற்றாமல் இருப்பது அபத்தமானது என காங்கிரஸ் கட்சியின் அபிஷேக் மனு சிங்வியும் இந்த பேச்சுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பரில் 75 வயது வருகிறது என்கின்ற குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியில தற்பொழுது RSS தலைவருடைய இந்த பேச்சு அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும், 75 வயது ஆகிவிட்டால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்க வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத்துடைய பேச்சு அரசியலிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Taste the Daily. Taste the Daily.